வணக்கம் மக்களே. முதல்வரையும் மரியாதையாக பேசுகிறதில்ல, பொது இடத்துல பேசினா முதல்வருடைய எலும்பை முறிப்பேங்கிறது, பல்வேறு ஆபாச வார்த்தைகளால் முதலமைச்சரை அர்ச்சனை செய்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையிலேயே இந்த மாதிரி திமுகவுடைய உறுப்பினர்கள் எங்களை உருவ கேலி பண்ணுறாங்க, எங்களை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு மரிய வில்சன் அவர்கள் வெகுண்டெழுந்து பேசினாங்க. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்போ மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். பேரவைத் தலைவர் அவர்கள் லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார, மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? அவர் இப்படி பேசியிருக்க கூடாதுங்க. அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார், ஒரு நிதியமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கார். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி மதத்தெல்லாம் இழுத்து பேசுகிறதுக்கு என்ன தேவை இருக்குது? அவர் உங்களை உருவ கேள்வி பண்ணால் ஏன் நீங்கள் மதத்தெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறீங்க? தமிழை விட உங்கள் மதம் பெரியதா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அரசியல் பேசுகிறார். உண்மையிலே நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசிய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவேசம் அடைஞ்சு, ரொம்ப கோபம் அடைஞ்சு பேசுகிறார். எங்களை பார்த்தா கேலியும் கிண்டலுமா தெரியுதா, நக்கலும் நையாண்டியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு. எப்போவுமே ஒரு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை வச்சு நடத்துகிற, ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை வச்சு நடத்தக்கூடிய மனிதர், கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு மனிதர். அவரே அந்த அளவுக்கு கோவப்பட வைத்திருக்காங்க. பக்கத்தில் இருந்தக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் அவர் அமைதிப்படுத்தினார். உட்காருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்தினார். ஸோ இந்த அளவுக்கு நிதியமைச்சரை கோவப்படுத்திய விஷயம் எது? சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியது தவறு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் பேசியது சரிதான் அப்படிங்கிறாங்க. சட்டசபையில் மதமா அல்ல தமிழா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு. நிதியமைச்சர் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விவாதங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தது சட்டப்பேரவையில்? ஏன் தமிழக நிதியமைச்சர் மாண்புமிகு திரு மரிய வில்சன் அவர்கள் இந்த அளவுக்கு கோவப்பட்டார்? அவர் கோவப்பட்டு பேசியது சரியா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மரிய வில்சன் ஜேபிஆர் குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். மேலும் அவர் பார்த்திங்கன்னா இந்த அரசியலுக்கும் புதிதானவர், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த நிதித்துறைக்கும் அவர் ஒரு புதிதானவர், ஒரு நியூ டு த பர்சன். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு புதிதாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு 3 months ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, எம்எஸ்எம்இயில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். 3 months ஹனிமூன் பீரியட். அவங்களுக்கு அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, அந்த கம்பெனி என்ன தயாரிக்குது, எப்படி அதை விற்பனை பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன, யார் அங்கே சீனியர், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கே ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவருக்கு குறைந்தது 3 மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் அவர் எந்த கேள்வியும் எந்த பொறுப்பான ஒரு தகவலை அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, எதையுமே அவருக்கு கொடுக்குமா. ஏன்னா அவர் தெரியறதுக்கே 3 months ஆகும். ஸோ ஒரு நிதியமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவிக்கு ஒரு புதிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கார். தமிழகத்தின் நிதியமைச்சருங்கிறது சாதாரண பொறுப்பாக மிகப்பெரிய பொறுப்பு. இந்தியாவுக்கே மிக அதிக வருவாய் தரக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. அந்த மாநிலத்துடைய நிதியமைச்சருங்கிற பொறுப்பு எவ்வளோ ஒரு கௌரவமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அவர் வந்திருக்கார். பட் ஆனால் அவர் நேற்று சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி ரொம்ப ஆவேசமாக பேசினார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுகவுடைய எம்எல்ஏ தான்.
அவர் பேசுறதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ என்ன நீங்கள் இப்படி பேச சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது. அதாவது சமீபத்தில் இந்த தமிழக நிதிநிலை அறிக்கை 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அண்ணன் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிகளில் பட்ஜெட்டுகள் இருக்கும் ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட்டுக்கும். அதில் சில அந்த ஃபிகர்ஸ், அந்த நியூமராலஜிக்கல் ஃபிகர்ஸ் 4,70,000 கோடி 80,000 கோடி அதை வாசிக்கையில் சில பல தவறுகள் வந்து விட்டது. அது தவறுகள், அது எல்லாருக்குமே வந்து தவறுவது அப்படிங்கிறது மனித இயல்பு தான். இது வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளே ஒரு பெரிய இலக்க நம்பரை படிக்கும்போது, இப்போ மல்டி டிஜிட் நம்பரை படிக்கும்போது நமக்கே வாய் குளறிடும். நிறைய இடங்கள் நம்ம காமெடியாக வீடியோக்கள்லாம் பார்க்குறது 9,000 9,000 சொல்லி வீடியோக்கள்லாம் நிறைய வந்திருக்கு, பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து ஒரு புதிதானவர், அந்த தவறுவது அப்படிங்கிறது இயல்பு. ஸோ அதுக்காக அவரை வந்து நீங்கள் வந்து சரியில்லை, உங்களுடைய உச்சரிப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு என்ன விதமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி, இது வந்து திமுகக்கே உரித்த பாங்கு. திமுக வந்து திருந்தணும். அதாவது நீங்கள் 76 வருட பாரம்பரியம், 56 வருஷம் ஆலமரம் எல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்றைக்கி அந்த 76 வருட பாரம்பரிய மக்கள் கட்சியை அடித்து நொறுக்கி மக்கள் குப்பையில் போட்டாங்க. அப்பாவே காணோம், அப்பாவே உள்ளே வர முடியல, அவரே எம்எல்ஏவை உள்ளே வர முடியல, சட்டப்பேரவையில் வர முடியல. 200 தொகுதியில் ஜெயிப்போம், 210 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லி மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு முரசொலி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய நிலைமை அவ்வளோதான். இனிமேல் அவரால் ஆட்சி கட்டிலெல்லாம் அமர்வது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும், அண்ணன் சீமான் பாணியில். ஸோ அப்பேற்பட்ட அந்த திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ சட்டப்பேரவையில் நிதியமைச்சரை பார்த்து உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லை, நீங்கள் திருத்திக்கொள்ளணும், உங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது? அதாவது நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னு சொல்லணும்னா அவரை தனியாக சந்தித்து தான் சொல்லணும், பொது வெளியில் சொல்லக்கூடாது. அது அவங்க வந்து சில நேரம் அவங்க பர்சனலாக எடுத்துக்குவாங்க. அது வந்து அது திமுகவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு, நாகரிகம், காமன் சென்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அது சுத்தமாக கிடையாது. ஸோ அவங்க வந்து அப்படி பேசும்போது அவர் கோவப்பட்டது இயல்பு தானே. அது ஒரு நிதியமைச்சரை பார்த்து உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லை, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இப்படின்லாம் பேசுகிறது. அவர் வந்து ஆங்கில பேச்சில் ரொம்ப புலமை வாய்ந்தவர். மரிய வில்சன் அவர்கள் வந்து ஆங்கில பேச்சில் ரொம்ப புலமை வாய்ந்தவர். அதே அவர் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வெகுண்டெழுந்து பேசியிருக்காரு. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, உங்களை மாதிரி எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வெகுண்டெழுந்து பேசுகிறார். மேலும் அவர் பேசும்போது அவர் பேசிய வார்த்தைகள் சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவர் பேசிய வீடியோ வச்சுருக்கேன், தயவுசெய்து அதை பாருங்கள். இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. இங்கே தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன். பேரவைத் தலைவர் அவர்களே, லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார, மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. மாண்பு அமைச்சர், நீங்க நேரம் என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஆமாம், ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால
உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப நல்லா நோட் பண்ணீங்க. கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேச, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர், நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயில எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி பேசும்போது ஏன் நிதியமைச்சர் வந்து தான் சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை இழுக்கிறார், கிறிஸ்தவ மதத்தை இழுப்பதற்கு அங்கே என்ன தேவை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது பாஜகவுடைய மாநில தலைவரான இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்குறார், தமிழை விட உங்கள் மதம் உயர்ந்ததா, அப்போ நீங்கள் தமிழை சிறுமைப்படுத்தி பார்க்குறீங்களான்னு அவர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு, ஃபேஸ்புக்கில் பதிவும் போட்டிருக்காரு. பட் அவர் என்ன சொல்ல வர்றார், அண்ணன் நிதியமைச்சர் மரியவில்சன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு நல்ல ஒரு பண்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன், ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தை உடையவன், கூடைப்பந்து விளையாடக்கூடியவன், எனக்கு அஃபென்ஸ் ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும். நீங்கள் வந்து எனக்கு அந்த கிறிஸ்தவ மதம் பல்வேறு நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்துருக்கு, நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்துருக்கு, நல்ல ஆன்மீக விழுமியங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. உடனே இதில் வந்து மதச்சாயம் பூச நினைப்பது திரு நயினார் நாகேந்திரன் அவரை நான் உண்மையில் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனாலும் சட்டப்பேரவையில் இதை பேசியிருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் அந்த சட்டப்பேரவையில் மதத்திற்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஒரே பார்வை. நேற்று வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து முதலாக தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும்னு சொல்லி அரசு தீர்மானம் போட்டிருக்கு. ஸோ அப்படி அரசு தீர்மானம் போட்ட அந்த நாளில் இந்த மாதிரியும் ஒரு விவாதம் வர்றதுங்கிறது எனக்கு உண்மையிலே வருத்தத்தை ஏற்படுது, ரொம்ப கவலைக்கு தான் ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழால் ஒன்றிணைவும், அதான் நம்முடைய சிந்தனை. தமிழால் தான் நாம் ஒன்றிணைணும், மதத்தால் அல்ல. தமிழ் வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பண்பட்ட மொழி, ஒரு உலகத்திலேயே தொன்மையான மொழி. ஸோ அந்த இடத்துல அண்ணன் மரியவில்சன் அவர்கள் மதத்தை கொண்டு வந்தது ஏற்புடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 100க்கு 100% அதை ஆதரிக்கவில்லை. அவர் சார்ந்த மதம், நானே ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் தான், சிறுபான்மை மதத்தை சார்ந்தவன் தான். பட் இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தை மேற்கோள் காட்டி அந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பட் ஏன் அவர் அதை சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அவர் ஒரு புதியவர், அதாவது புதியவர், ஒரு கன்னி பேச்சு, தன்னுடைய முதல் கன்னி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்.
ஸோ அப்படிங்கும்போது திமுக மாதிரி வாய் ஜாலங்கள், அந்த வார்த்தை ஜாலங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் புதியவர்கள். ஒரு சில வார்த்தைகள் முன்னுக்குன்னா தான் இருக்கு. ஏன் இந்த மார்க்கண்டையன் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு சட்டப்பேரவையில், முதலமைச்சரை பார்த்து பொது வெளியில் என்ன பேசினார்? சட்டப்பேரவையில் எலும்பை உடைப்பேன்னு பேசலையா? ஸோ அதே போல தான் ஒரு மதத்தை அவர் மேற்கோள் காட்டினார் அப்படின்னா அவர் மதத்தை திணிக்க முயல்கிறார், மதத்தை வந்து புகுத்த முயல்கிறார், அவர் ஒரு அடிப்படையில் ஒரு மதவாதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் அண்ணன் மரிய வில்சன் அவர்கள். ஒரு சிறுபான்மை மதத்திலிருந்து வந்திருக்கார். அதுக்காக அவரை குறிவைக்க வேண்டாம். இந்த அமைச்சரவையே, விஜயோடைய அமைச்சரவையே குறிவைக்கப்படுது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. முதல்வர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், நிதியமைச்சர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஏன் சட்டப்பேரவையை வழிநடத்தக்கூடிய மதிப்பிற்குரிய சபாநாயகர், வானளாவி அதிகாரம் படைத்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் போதனை செய்யக்கூடியவர், ஊழியம் செய்யக்கூடியவர், அழகாக அவர் கிறிஸ்தவ கருத்துக்களை சொல்லக்கூடிய அவரே குறி வைக்கிறாங்க. ஏன் எல்லாமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அண்ணன் மரிய வில்சன் ஒரு புதியவர், அதனால் அவர் சில கருத்துக்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஸோ அதை அடிப்படையில் வைத்து அவர் வந்து ஒரு மதவாதி, அவரை வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து புகுத்த பார்க்கிறார் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியது நம்முடைய சேனல்கள் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் பொது இடங்களில், அதுவும் குறிப்பாக சட்டமன்றம் போன்ற நேரலை செய்யப்படக்கூடிய இடங்களில், இப்போ எல்லா சட்டமன்ற நிகழ்வுகளும் நேரலை செய்யப்படும், எந்த ஒரு கட்டு இல்லாமல் எடிட் இல்லாமல் கிளியராக லைவ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நிதியமைச்சரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இகழ்ந்து பேசுவது, அதை கேலி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் ரொம்ப அதாவது என்ன, ரொம்ப எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் ஏற்படாதபடி ரொம்ப அழகாக கொண்டு போகிறார், ரொம்ப இதாக கொண்டு வரார். கடந்த முறை அப்பாவுலாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் பட் இவர் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுத்து சமம், யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அழகாக கொண்டு போகிறார் ஜேசிடி பிரபாகரன் அவர். ஸோ என்ன இருந்தாலும் சட்டப்பேரவையில் வைத்துக்கொண்டு முதல்வரை கிண்டல் அடிப்பது, நிதியமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை உருவக்கேலி செய்வது, இதெல்லாம் வந்து தடுக்கணும். இதெல்லாம் வந்து சபாநாயகர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இதை வந்து அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார், சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இதை சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்கார். இந்த மாதிரியாக வரம்பு மீறி போகிறாங்க, இதை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை பதிவு பண்ணியிருக்கார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த திமுக எம்எல்ஏவுடைய இந்த செயல்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.